ஓகே, அடுத்தது மூன்றாவது பாயிண்ட், சந்தேகத்தை நம்மளை விட்டு அகற்றி விசுவாசத்துல வளர்றதுக்கு, விசுவாசத்தை ஸ்ட்ராங் பண்றதுக்கு வசனத்தை வாயினால சொல்லிக்கிட்டே இருங்க. ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை குறித்ததான வசனங்கள், உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனைக்கு வேதம் என்ன வார்த்தைகளை வைத்திருக்கிறதுங்கிறத எடுத்துக்கிட்டு அந்த வசனங்களை சொல்ல ஆரம்பிங்க. இது எப்படிங்க பாஸ்டர் ஒர்க் அவுட் ஆகும்? வாயினால சொல்லுங்க, விசுவாச அறிக்கை பண்ணுங்க, சொல்லுங்க சொல்லுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே, இது எப்படிங்க பாஸ்டர் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு கேட்குறீங்களா? இதை சாலமோன்கிற ஞானி அவர் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு, அவர் ஞானத்தில் பெருகி, அவர் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்து செல்வத்தில் பெருகி, அவர் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்து சமாதானத்தில் பெருகி, இப்படி எல்லாத்துலேயும் பெருகி அவர் என்ன பண்ணாருங்க, அதை நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. நீதிமொழிகளின் புத்தகம் 18, 20, 21 வசனத்தில் நாம பார்க்கிறோம், அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும். நீங்க ஆண்டவருடைய வார்த்தையை திரும்ப 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 பேசிக்கிட்டே இருங்க. என்ன நடக்கும்னா, உங்களுடைய தரித்திரம் மாறி என்ன ஆயிருங்க, உங்களுக்கு செழிப்பு வந்துருங்க. வேலையே இல்லாமல் உட்காந்துட்டு இருக்கேன்னு சொல்கிறீங்களா? அந்த நேரத்தில் ஆண்டவருடைய கிருபையை குறித்த வசனங்கள், அன்பை குறித்த வசனங்கள், ஆண்டவருடைய தயவை குறித்த வசனங்கள், வேலையை குறித்த வசனங்கள், சுறுசுறுப்பை குறித்த வசனங்கள், இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு வாயினால் சொல்லிக்கிட்டே இருங்க. ஆண்டவர் என்னை இப்படி நடத்துகிறார்னு சொல்லிக்கிட்டே இருங்க. அப்படி நீங்கள் சொல்லுகிற போது உங்கள் வாயின் பலன் வெளியில் வருது பார்த்தீங்களா? உடனே உங்களுக்கு வேலை உண்டாகும், உடனே உங்களுடைய பிசினஸ் செழிக்க ஆரம்பிக்கும். அப்போ உங்க வயிறு நிரம்பும். ஹல்லேலூயா! எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டீங்க? அப்ப அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும், அவனவன் உதடுகளின் விளைவால் அவனவன் திருப்தியாவான். உங்க வாழ்க்கையில நீங்க திருப்தியாய் இருக்கணும்னா உங்க உதடுகள் ஒரு விளைச்சலை கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா! விளைச்சலை கொடுத்துக்கிட்டு தாங்க இருக்கு. உங்க வாயினால, உங்க உதடுகளால அவ்விசுவாசமா பேசிக்கிட்டே இருக்கும் போது அவ்விசுவாசமான விளைச்சலை அறுத்துக்கிட்டே இருக்கிறீங்க. ஆனா விசுவாசத்தை பேசிக்கிட்டே இருக்கும் போது விசுவாசமான ஆசீர்வாதமானவைகளை நீங்கள் அறுத்துக்கிட்டே இருக்கிறீங்க. ஹல்லேலூயா! உங்க வாய்க்கு நீங்க காவல் வையுங்க. என்ன பண்ணணும்? நீங்க உங்க வாய்க்கு நீங்க காவல் வையுங்க. ஏன்னா தீர்ப்பானதை உங்க வாயை விட்டு விளக்குகிற போது நீங்க கர்த்தருடைய வாய் போல் இருப்பீங்க. நீங்க பேசுகிற போது உங்க வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தைகள் கர்த்தருடைய வார்த்தை தான். அது அந்த கர்த்தருடைய வசனம் அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற போது என்ன வல்லமையோடு புறப்பட்டு போய் காரியத்தை செய்கிறதோ அதே வல்லமையோடு உங்க வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தையும் என்ன பண்ணும்? அதே கிரியைகளை செய்து முடிக்கும். உதடுகள் எதிர்மறையானவைகளை பேசுகிற போது என்ன நடந்துருதுங்க, அது போய் ஒரு விளைச்சலை உண்டாக்கி கஷ்டம் கஷ்டம் கஷ்டம்னு பேசிட்டு இருந்தா அது கஷ்டத்தை கொண்டு வருது. அதே நேரத்தில் இன்னும் எனக்கு உடம்பு முடியலன்னு பேசிக்கிட்டு இருந்தா, உடம்பை குறித்து எதிர்மறையாகவே பேசிக்கிட்டு இருந்தா அது என்ன பண்ணுதுங்க, அது இன்னும் உடம்பு சரீர பலகீனத்தை உண்டாக்கிக்கிட்டே இருக்கு. அதுக்கு பதிலாக நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை வாயினால் சொல்லிக்கிட்டே இருக்கிற போது உங்கள் வாயிலிருந்து உதடுகள் விளைச்சலை உண்டாக்குது. என்ன விளைச்சலை உண்டாக்குது? நீங்க என்ன பேசுறீங்களோ பேசுறதுக்கான அந்த விளைச்சலை உண்டாக்குகிறது. அது விளைகிறது. ஹல்லேலூயா! அப்ப என்ன பண்ணும்? 1, 10, 30, 100 விளைச்சலை கொடுக்கும். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை என்ன பண்ணும்? 1, 10, 30, 100 பலன் கொடுக்கும். ஹல்லேலூயா! அப்ப உங்க இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கணும்? நல்ல நிலமா இருக்கணும். நல்ல நிலமாய் இருக்கக்கூடிய அந்த இருதயத்திலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தைகள் நல்ல நிலம்னா விசுவாசமான இருதயம். ஹல்லேலூயா! விசுவாசமுள்ள இருதயம், விசுவாசத்தோட இருதயத்தில் விசுவாசத்தினால நிறைந்து இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும்னு சொல்லி விசுவாசத்தினாலே நிறைந்து நீங்க பேச ஆரம்பிக்கிறீங்க பார்த்தீங்களா? அப்படி பேசுகிற போது உங்க விசுவாசத்தின் அளவுக்கு ஏற்ற மாதிரி 100 மடங்கு பலன் கடந்து வரும். ஹல்லேலூயா! இல்லைனா 10 மடங்கு பலன் கடந்து வரும், இல்லைனா 30 மடங்கு பலன் கடந்து வரும். எப்படியோ ஒன்று பலன் கடந்து வந்துருங்க. ஹல்லேலூயா!
நான் சொன்னேன் பார்த்தீங்களா, எங்கள் வீட்டுக்கு எதிரில் அந்த பெரிய காலி இடம் ஃபுல்லாக தீப்பிடிச்சு அங்கே இருந்த தென்னை மரம் எரிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா. அந்த தென்னை மரம் எரிஞ்சதும் எல்லாரும் சொன்னாங்க, விவசாயிகள் அத்தனை பேர் வந்து பார்த்துட்டு சொல்கிறாங்க, இந்த தென்னை மரம் இனி தழையவே தழையாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நான் சொல்லிக்கிட்டே, யார் கேட்டாலும் நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன், என்னன்னா இல்லை அது தழைகிறது, அதுக்கு ஜீவன் உண்டாகிறது. நாங்கள் அவங்களுக்கெல்லாம் புரியாது இல்லையா, நாங்கள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம், ஆண்டவர் அதுக்கு ஜீவனை கொடுக்கிறார், அந்த மரம் பட்டு போகவே போகாது, அது தழைத்து வந்து முன்ன காய்த்ததை விட அதிகமாக காய்க்க போகிறது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மரம் நல்ல தளன்னு இருக்குதுங்க. அந்த வாடி போன இலைய அந்த எரிஞ்சு போன இலையெல்லாம் அது கீழே விழுந்துட்டு இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே இருக்கக்கூடிய இலைகள் அப்படியே குறுத்து அது நல்ல பச்சை பசேர்னு வர ஆரம்பிச்சிருச்சு. ஆண்டவர் அந்த மரத்துக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். அவர் அத்தி மரத்தை பார்த்து பட்டு போன்னு சொன்னாரு, அந்த மரம் பட்டு போயிற்று. அதே மாதிரி அதே பட்டு போன மரத்தை பார்த்து ஆண்டவர் நீ ஜீவன் அடைவாயாகன்னு சொல்லி இருந்தாருன்னா அந்த மரத்துக்கு ஜீவன் உண்டாகி இருக்கும். ஹல்லேலூயா. மரித்த லாசருவை 4வது நாள்ல அவர் என்ன பண்ணாருங்க, அவர் உயிரோடு கூட எழுப்பின தேவன். அந்த ஜீவனுள்ள தேவனைத்தான் நானும் நீங்களும் வழிபட்டு கொண்டிருக்கிறோம். செத்த வார்த்தைகளை உங்கள் வாயிலிருந்து அகற்றுங்கள். ஹல்லேலூயா. செத்த வார்த்தைகள் உங்க வாயில வரக்கூடாது. செத்த வார்த்தைகள் என்ன பண்ணும்னா இன்னும் கொஞ்சம் காரியங்களை செத்து போக வைக்கும். அதற்கு பதிலாக ஜீவனுள்ள வார்த்தைகளை பேச ஆரம்பிங்க. அப்போ மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். நீங்க எதுல பிரியப்படுறீங்க? இங்க பிரியந்தாங்க முக்கியம். நீங்க எதுல பிரியப்படுறீங்க? நீ நாசமாத்தான் போவ அப்படின்னு பிள்ளைய பார்த்து சொல்றது. அப்புறம் நீ படிக்கவே மாட்ட, நீ உருப்படவே மாட்ட, நீ ரவுடியாத்தான் போவ. அல்லது வேற என்ன சொல்லுவாங்க, என் கணவர் அவர் திருந்தவே மாட்டார், இந்த மனுஷன் திருந்துவாருன்னு பார்த்தேன், ஆனா அவர் திருந்தவே மாட்டேங்கிறாரு, அவர் திருந்தவே மாட்டார். அப்படி இல்லைங்க. நீங்க நினைக்கிறது எதுவும் நடக்க போறது இல்லை. நீங்க ஆண்டவர் பார்க்கிற பார்வையில பாருங்க. ஆண்டவர் பார்க்கிற பார்வையில பார்த்து நீங்க அதை பத்தி எதெல்லாம் விரோதமாய் இருக்கிறதோ நடக்கிற வரையிலும் நேர்மறையாவே பேசிட்டு இருங்க. நடக்கிற வரையிலும் நீங்க என்ன பண்ணிட்டே இருங்க, விசுவாச வார்த்தையை பேசிக்கிட்டே இருங்க. அதுதாங்க விசுவாசம். எந்த சூழ்நிலையிலையும் பணம் இல்லைன்னு பேசாதீங்க. என்ன இல்லைன்னு பேசக்கூடாது, எந்த சூழ்நிலையிலையும் பணம் இல்லைன்னு பேசாதீங்க. அதுக்கு பதிலா நீங்க என்ன பண்றீங்க, என்னிடத்தில் கோடிகள் இருக்கிறதுன்னு பேசிக்கிட்டே இருங்க. பாருங்க, நீங்க உங்க அக்கௌண்ட்ல 1000 ரூபாய் மினிமம் பேலன்ஸ் தான் இருக்குதா, உங்க அக்கௌண்ட்ல 1000 ரூபாய் தான் இருக்குதா, அங்க அக்கௌண்ட்ல என்னன்னு காட்டும், உங்களுக்கு 3 0 தான் காட்டும். அவசரத்துல பாத்தீங்கன்னா முன்னாடி இருக்கிற 1 கூட உங்க கண்ணுக்கு தெரியாது. அந்த 1 தெரியாம போச்சுடா, முட்டை தான் என்கிட்ட பணம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிருவோம். அதுதான் எதிர்மறையான எண்ணம். அதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணணும், அந்த அக்கௌண்ட்ல 3 0 பக்கத்துல இன்னொரு 4 0, 5 0, 6 0, 7 0 இப்படி போட்டுக்கோங்க. எது பக்கத்துல 3 0 பக்கத்துல இன்னொரு 7 0 போட்டு கூட நீங்க பாருங்க. பார்த்து என் அக்கௌண்ட்ல எவ்வளவு இருக்கிறது அப்படின்னா, என் அக்கௌண்ட்ல என்கிட்ட எவ்வளவு இருக்கு, பல கோடிகள் இருக்கிறது, 1000 கோடிகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லுங்க, 10,000 கோடிகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லுங்க. இப்படி சொல்ல 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 என்ன ஆகும், உங்களுக்குள்ள சந்தேகமும் பயமும் கவலைகளும் அவிசுவாசங்களும் மறைந்து உங்க மைண்ட கட்டி வச்சிட்டு இருக்கக்கூடிய எல்லா மனதின் அரண்களும் விலகி ஐஸ்வர்யவானை போல் நீங்கள் சிந்திக்க ஆரம்பிப்பீர்கள். ஐஸ்வர்யவான் மாதிரி சிந்திச்சிட்டீங்கன்னா பொட்டி கடை வைக்கலாமான்ட்டு யோசிக்க மாட்டீங்க. ஐஸ்வர்யவான் மாதிரி சிந்திச்சிட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, ஒரு பெரிய ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க. ஒரு பெரிய ஐடி கம்பெனி ஆரம்பிக்கலாமா, அல்லது பணம் கொழிக்கக்கூடிய ஒரு என்ஜினியரிங் காலேஜ் ஆரம்பிச்சிடலாமா, அல்லது ஒரு மெடிக்கல் காலேஜ் ஆரம்பிச்சிடலாமா அப்படின்ட்டு நீங்க யோசிக்க ஆரம்பிப்பீங்க. அப்படி யோசிக்க ஆரம்பிக்கிற போது என்ன ஆகும் அப்படின்னா, கர்த்தர் திட்டங்களை தருவது மட்டுமல்லாமல் அதை செயல்படுத்துகிறது
பேசுவதற்கான வல்லமையையும் உங்களுக்கு கொடுக்கிறார். உங்கள் வாயின் வார்த்தைகள் என்ன பண்ணுதுன்னா, கர்த்தரை, அவரை விசுவாசித்து, அவருடைய கிருபையை விசுவாசித்து, சிலுவையில் அவர் செய்து முடித்ததை விசுவாசித்து அதை நோக்கி உங்களை நகர்த்தி கொண்டு போகிறது. உங்கள் அவ்விசுவாசத்தை அகற்றுகிறது. உங்களுடைய சந்தேகங்களை அகற்றுகிறது. விசுவாசத்தில் வளர பண்ணுகிறது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எத்தனை கோடிகளையும் என்னால் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற விசுவாசத்தை கொண்டு வருகிறது. அந்த விசுவாசத்தில் நாம் நடக்க ஆரம்பிக்கிறோம். பணத்துக்கு மட்டும் இல்ல, எல்லா காரியத்துக்கும் அப்படித்தான். ஹல்லேலூயா. நினைய ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணும்போது, சபையில ஒவ்வொரு ஆராதனையிலும் கூட்டம் கூட்டமாய் ஆத்துமாக்கள் நிரம்பி வருகிறார்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருங்க. எங்க சபையில பல ஆராதனைகள் நடக்கிறது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருங்க. ஒவ்வொரு ஆராதனையிலையும் ஆத்துமாக்கள் நிரம்பி வழிகிறார்கள். வெளியில் 10 நிமிஷம் லேட்டா வந்தாங்கன்னா அவங்களுக்கு உட்கார்றதுக்கு இடமே இருக்க மாட்டேங்குது. அவங்க காத்திருந்து அடுத்த ஆராதனை தான் அட்டன் பண்ண வேண்டியதா இருக்கு. இப்படியெல்லாம் நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க. எங்களுக்கு கிழக்கிலிருந்தும் மேற்கிலிருந்தும் வடக்கிலிருந்தும் தெற்கிலிருந்தும் பல தேசங்களில் இருந்து ஜனங்கள் கடந்து வருகிறார்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருங்க. சொல்ல 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 என்ன ஆகும், நம்ம மைண்டு சேஞ்ச் ஆயிரும். என்ன ஆகும்னா, ஒரு ஆத்துமா வந்தா போதும் ஆண்டவரே, இந்த வருஷத்துல ஒரு 10 ஆத்துமா வந்தா போதும் ஆண்டவரே, 50 ஆத்துமா வந்தா போதும் ஆண்டவரே அப்படின்ட்டு நமக்கு அந்த தரித்திர புத்தி போயிரும். என்ன ஆகும், வாயினால சொல்ல 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 நம்ம விசுவாசம் எழும்புகிற போது எங்க இருந்து வருவாங்கன்னு தெரியாது. ஆண்டவருடைய வல்லமை, அவருடைய அன்பு உங்கள் விசுவாசத்தினால் நிரம்பி இருக்கிற போது, அந்த ஆண்டவருடைய அன்பும், ஆண்டவரை நீங்கள் நேசிக்கிற அன்பும், அதே நேரத்தில் உங்களுக்குள் இருந்து எழும்புகிற அந்த விசுவாசமும் என்ன பண்ணும்னா, ஆத்துமாக்களை சபைக்கு கொண்டு வந்து சபையை பெருக பண்ணும். ஹல்லேலூயா. சபைக்கு மட்டுமல்ல, உங்க வாழ்க்கைக்கும் அப்படித்தான். ஹல்லேலூயா. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்குது. எதுல நீங்க பிரியப்படுகிறீர்கள்? மரணத்திலையா ஜீவன்லையா? எதுல பிரியப்படுகிறீர்கள்? அதன் கனியை நீங்கள் புசிப்பீர்கள். ஹல்லேலூயா.